ஹாய் பேபிஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் குட்டிமா. ஒன் ஷாட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் இன்றைக்கி ஒரு ஒன் ஷாட் எடுத்துகிட்டு வந்துட்டேன். டாம் அண்ட் ஜெரி லவ். ஓகே, ரொம்ப பேசாமல் அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டா ஐடி கீழே கொடுத்துருப்பேன், ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இதில் ஜங்குக்கும் டயாங்கும் ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. ஜங்குக்கோட அப்பாவும் டயாங்கோட அம்மாவும் கூட பிறந்த உடன்பிறப்புகள். அதாவது அண்ணன் தங்கச்சி ஒரே வீட்டில் தான் இருப்பாங்க. டயாங்கோட ரூமும் ஜங்குக்கோட ரூமும் ஆப்போசிட்டில் தான் இருக்கும். இவங்க 2 பேருமே டாம் அண்ட் ஜெரி மாதிரி தான் சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. யாருமே இவங்க சண்டை போடுறதை ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஓகே, இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிட்டு என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தலாமா? இப்போது ஜங்குக் தான் டெரஸில் நின்று ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். ஸ்மோக் பண்ணிவிட்டேன் அவன் ஃப்ரெண்டுகிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கான். ஆமாம் மச்சான், இன்றைக்கி கண்டிப்பாக அந்த மிட் நைட் மசாலா படத்தை நம்ம பார்த்தே ஆகணும். இங்கே பாரு மச்சான், நான் வந்து மூவி டிக்கெட்டுக்கு பணம் ரெடி பண்ணிடுறேன், நீ ஸ்நாக்ஸுக்கு ரெடி பண்ணிடு. அங்கே வந்து அப்படி மச்சான் இப்படி மச்சான்னு காரணம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் மச்சான், உடனே போட்டுருவேன் பார்த்துக்க அப்படின்னு ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் காலில் பேசிகிட்டு இருக்கான். அந்த ஃப்ரெண்டு வேறு யாரும் இல்லை, நம்ம எல்சா தான். ஸோ எல்சா யாருன்னு மெர்மைட் பார்த்துருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஓகே, இப்போ அப்படியே இங்கிட்ட பார்த்தோன்னா டயாங் தான் ஸ்டெப்ஸில் ஏறி வந்துகிட்ருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணுற ஸ்மெல் வருது. யார் டெரஸில் வந்து ஸ்மோக் பண்ணிகிட்ருக்குது? ஐயோ, எனக்கு இந்த ஸ்மெல்லே பிடிக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஸ்மோக் வர்ற அந்த டைரக்ஷனை பார்த்து தான் டயாங் போயிட்டுருக்கான். பார்த்தா ஜங்குக் நின்றுட்டு, ஆமாம் மச்சான், இந்த மூவியில் வர்ற சீன்ஸ்லாம் சும்மா அல்ட்டியாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன், சும்மா இன்றைக்கி மஜா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்சாட்ட பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ டயாங் பார்த்துட்டு ஜங்குக் அப்படின்னு சவுட் பண்ணிடுறான். ஸோ ஜங்குக் அப்படியே மெதுவாக ஹெட்டை டேர்ன் பண்ணி பார்க்குறோம். பார்த்தா டயாங் தான் அப்படியே உச்சக்கட்ட கோத்தில் நின்றுட்டுருக்கான். என்ன ஜங்குக் இங்கே பண்ணிகிட்ருக்க? கையில் என்ன சிகரெட்டு? ஸ்மோக் பண்ணுவியா நீ? டயாங், நீ இங்கே என்ன பண்ணுற? நான் அம்மா துணி கிளாத்லாம் வந்து வாஷ் பண்ணி கொடுத்தாங்கன்னு காயப்பட வந்தேன். வந்து பார்த்தா நீங்கள் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்க. எத்தனை நாள் ஜங்குக் இது நடக்குது? ஜஸ்ட்டு 1 வீக் தான். 1 வீக் தான்டா. ஓ, 1 வீக்காக நடக்குதா? 1 வீக் தான்டா. அதேண்டா 1 இயர் மாதிரி பேசுகிற? 1 வீக் தான்டா. 1 வீக் ஜங்குக், 1 வீக். 1 வீக் தான்டா. இங்கே பாரு, இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், எங்கள் அப்பாட்ட போய் போட்டு விட்றாத. நான் சொல்லதான் போகிறேன் அங்கிள்கிட்ட. நான் போய் அங்கிள்கிட்ட நீ ஸ்மோக் பண்ணேன்னு சொல்லத்தான் போகிறேன். ஏய் பால்புட்டி நில்றா. டே பால்புட்டி இல்லை, அப்படிலாம் போய் சொல்லக்கூடாதுன்னு. நான் போய் சொல்லுவேன், அங்கிள்கிட்ட போய் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் ஏதோ மூவி கேம்லாம் பேசிகிட்டு இருந்தேன். என்ன அந்த மாதிரி மூவிலாம் பார்க்குறியா நீ? நான் வெறும் மூவின்னு தானே பேசிகிட்டு இருந்தேன். உனக்கு எப்படி தெரியும் நான் அந்த மாதிரி மூவி தான் பார்க்குறேன்னு? நல்லாவே தெரியுது நீ பேசுறது வச்சு. எது அந்த எல்சா தானே, அவங்க கூட சேர்ந்து தானே நீ இப்படி போயிட்ட. எனக்கு தெரியும் நீ அந்த மூவிக்கு தான் போகிறேன்னு. ஏன்னா நீ ஏன் கற்பனை பண்ணி ஏதாவது உளறிட்டு இருக்க? யார், நான் உளறேன்னா? இல்லை, நீ அந்த மூவிக்கு தான் போகிறேன். நான் அதையும் அங்கிள்கிட்ட போய் சொல்வேன். இரு அங்கிள் கீழே தான் இருக்கார், நான் போய் சொல்கிறேன். டே வேணாண்டா பால்புட்டி நில்றா, நான் போய் சொல்லத்தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் குடுன்னு கீழே ஓட்டுறான். ஸோ ஜங்குக்கோ பின்னாடியே துரத்திட்டு போகிறான். இப்போது ஜங்குக்கோட ஷர்ட் வந்து அங்கே இருக்க கேட்டில் ஒரு கம்பியில் மாட்டிக்குது. போச்சு, சட்டை மாட்டிக்கிச்சு. இப்போ மட்டும் ஷர்ட்டு கிழிஞ்சுது. அம்மா தொடப்ப கட்டாலேயே அடிக்கும். இப்போ போய் நான் அவனை ஸ்டாப் பண்ணலைன்னா அப்பா செப்பலாலேயே அடிப்பார். எப்படினாலும் நான் அடி வாங்க போகிறது உறுதி தான். நல்லா மாட்டிக்கிச்சு, வர மாட்டேங்குதே. இதுகளும் அது பண்ணுதே. ரைட்டு இருந்தால் பூமிக்கே, இல்லைன்னா சாமிக்கே. ஐயா சாமி, நான் எப்படியும் பூமியில் இருக்க போகிறதில்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்ககிட்ட வந்துடுவேன், என்னை அப்படியே கேட்ச் பண்ணி பிடிச்சிக்குப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த இந்த சட்டை தான் எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ அதுவும் அப்படியே வந்துடுது கிழிஞ்சிடாமல். அப்பாடி அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே குடுன்னு ஓட்டுறான். கீழே போய் பார்த்தா ஜங்குக்கோட அப்பா சோஃபாவில் உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்காங்க. பக்கத்தில் டயாங் உட்காந்துருக்கான். இப்போ அப்படியே ஜங்குக் மெதுவாக ஸ்டெப்ஸ்லேருந்து இறங்கி அவங்க 2 பேர்த்து பக்கத்துலேருந்து அப்படியே நிற்கிறான் மெதுவாக. அப்போது ஜங்குக் இருந்துட்டு அவங்க அப்பா ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே டயாங்கை தான் பார்க்குறான். அப்போது டயாங் மாட்டினடி இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைகை பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அப்போ ஜங்குக்கோட அப்பா, என்னடா
என்னப்பா எதுக்கு இப்படி முகம்லாம் வேர்த்துட்ருக்கு? அது வந்து அது வந்து அதான் சொன்னேன்ல அங்கிள், என்னை அவன் துரத்திட்டு வந்தான், அதான் அவனுக்கு இப்படி வேர்த்திட்ருக்கு. போட்டு விட்டானே. எதுக்கு டயாங்க துரத்துனேன்? அது வந்துப்பா, அது வந்து நான் சொல்கிறேன் அங்கிள், அவன் ஒரு பொண்ணு கூட. என்னது பொண்ணா? என்னது பொண்ணா? அதைத்தான் நானும் கேட்குறேன், என்ன பொண்ணு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, பொண்ணுலாம். டேய் பால்பட்டு, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? அவனை எதுக்கு ஜங்குக்கு மிரட்டிகிட்டு இருக்க? நீ சொல்லிட்டியா, என்னாச்சு? என்ன ஒரு பொண்ணு? அதான் அங்கிள், ஒரு பொண்ணு கூட. அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் டெரஸில் நின்று சிகரெட் அடிச்சிட்டு இருந்தேன், அதான். என்னது? என்ன சொன்ன? சிகரெட் அடிச்சியா? என்ன அப்போ தெரியாத மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு திங்க் பண்ணிவிட்டு அப்படியே டயாங்க பார்த்துட்டு சொல்லலை அப்படின்ற மாதிரி கேட்குறான். அப்போது டயாங்கும் இல்லை சொல்லலை அப்படின்னு தலையாட்டுறான். அவ்வளோதான், ஜங்குக்கு ஹார்ட்டே வெடிச்சிருச்சு. சார் டெரஸில் என்ன பண்ணீங்க? சிகரெட் அடிக்கிறீங்களா? இங்கே வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பெரம்பு குச்சி எடுத்துகிட்டு ஜேகேவை துரத்துறாரு. ஐயோப்பா, நான் பொய் சொன்னேப்பா, ஐயோ அதெல்லாம் சும்மாப்பா, நம்பாதீங்க, நான் உங்கள் பையப்பா, அதெல்லாம் நம்பாதீங்கப்பா. ஆப்பா. இப்போ அப்படியே நம்ம ஜங்குக்கோட அப்பா வந்து டயர்டாக அப்படியே வந்து சோஃபாவில் உட்காராரு. இப்போ அப்படியே நம்ம இங்கிட்ட ஜங்குக்கு பார்த்தோன்னா அப்படியே மெதுவாக தவழ்ந்து அப்ஸ்டர்க்கு தான் போயிட்டுருக்கான். அப்போ அப்படியே டயாங் இதை பார்த்துட்டு மெதுவாக எழுந்திரிச்சு வந்து ஜங்கு பக்கத்தில் நின்றுட்டு, என்ன ஜங்கு என்ன பண்ணுற? பார்த்தா தெரியல, அப்ஸ்டர்க்கு தான்ப்பா போயிட்டுருக்கேன், அப்ஸ்டர்க்கு தான் போயிட்டுருக்கேன். அதுக்கே ஜங்கு தவழ்ந்து போயிட்டுருக்க, எந்திரிச்சு நடந்து போகலாம்ல? நக்கல், நான் ஏன் தவழ்ந்து போகணும், எந்திரிச்சு நடந்து போகலான்னு அடி அந்த மாதிரி. இப்போ போய் வேலையை பாரு. இதோ பார்க்குறேன், இன்னும் ஒரு மேட்ரை விட்டுடல அங்கிள்கிட்ட, அதையும் சொல்லிடுறேன். என்னது? என்ன மேட்ரு தான் மேட்ரு, புரியல. இப்போ புரியும் பாரு. அங்கிள், ஜங்கு நைட்டு பைக்கில் ஒரு பொண்ணு கூட. என்னது? நைட்டு பைக்கில் ஒரு பொண்ணு கூட? டேய் பால்புட்டி, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? யார் பைக்கு, எந்த பொண்ணு? போ ஜங்கு, உனக்கு எப்போ விளையாட்டு தான். நீ கூட டெரஸில் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தே, இன்றைக்கி நைட்டு ஒரு பொண்ணு கூட பைக்கில் கட்டி பிடிச்சிட்டு. என்னது? ஒரு பொண்ணு கூட கட்டி பிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்கு கூட அப்பாவை பார்க்குறான். ஜங்கு அவர் பெரம்புக்குச்சி எடுத்துகிட்டு முறுக்கிட்டு நிற்கிறாரு அவ்வளோ கோவத்தில். ஐயோ இப்போ அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, நான் பொண்ணுங்க பக்கமே போக மாட்டேன்ப்பா, நான் டெரஸில் என்ன பேசிகிட்டு இருந்தேன் தெரியுமா? கில்மா மூவிக்கு போகலான்னு தான் பேசிக்கிட்டு இருந்தேன் பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டயாங்க பார்த்தா அவசரப்பட்டே ஜங்கு. இப்போ அப்படியே நைட் ஆகுது. ஜங்குக்கோட ரூமில் தான் ஜங்குக்கோட ஃபோன் ரிங் ஆகிட்டுருக்கு. நம்ம ஜங்குக்கு பார்த்தா அப்படியே ரொம்ப டயர்டாக படுத்துட்ருக்கோம் பெட்டில். ஃபோன் அடிக்கிறத கேட்டுட்டு, ஐயோ நம்மள கூட முடியல, இந்த நேரத்தில் எந்த பரதேசி கால் பண்ணுதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக ஃபோனை எடுத்து காதில் வச்சுட்டு, சொல்லு மச்சான், என்னடா என்ன படத்துக்கு போகலாம் சொல்லிட்டு என்னான்னு கேட்டுட்ருக்கேன்? கிளம்பு மச்சான் போகலாம், கீழே தான் இருக்கும், வரல நீ? நான் வரல மச்சான், நீங்கள் போயிட்டு வாங்க. ஏண்டா அவங்க அப்பா படத்துக்கு காசு கொடுக்கலையா? காசு மட்டும்தான் மச்சான் கொடுக்கல, மற்ற எல்லாமே கொடுத்துட்டேன்டா. என்ன மச்சான் சொல்கிற, புரியலையே. அதை ஏன் கேட்குற? நான் வந்துட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே நடந்தது பூரா சொல்கிறான். ஸோ எல்சாவுக்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியல. என்ன சொல்கிற மச்சான், அந்த நெய் குழந்தை அப்படியா பண்ணிச்சு? எது? அதுவா நெய் குழந்தை? சரியான குட்டி சாத்தாண்டா, கூடவே இருந்து போட்டு விட்டான்டா.
அதுவும் என் வாயாலே சொல்ல வச்சுட்டான்டா எங்கள் அப்பா கிட்ட. சரி விடு மச்சான், இதுக்கெல்லாமா போய் தழுவாங்க. ஆம்பளை பசங்க அழக்கூடாது மச்சான். ஆம்பளை பசங்க அழக்கூடாதுல்ல, ஆம்பளை பசங்களை அழ வைக்கக்கூடாதுன்னு போய் எங்கள் அப்பா கிட்ட போய் சொல்கிறான். வலிக்குது மச்சான். சரி விடு மச்சான், கீழே இறங்கி வா. உனக்கு நான் 2 பீர் ஜில்லுன்னு வாங்கி வச்சுருக்கேன், அடிச்சுட்டே போகலாம். அவனாவது என்னை அடி வாங்க தான் வச்சான். நீ எங்கள் அப்பா கையால் கொலை பண்ணவே வைக்கலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கல நீ. இங்கே பாரு மச்சான், எதாக இருந்தாலும் இன்றைக்கி என்னால் பண்ண முடியாது, நாளைக்கு பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நானே நினச்சது என்னால் கீழே வர முடியாது. அதனால் நீங்களும் படம் பார்க்க போகாதீங்க, நம்ம நாளைக்கு போகலாம். என்னது, படம் பார்க்க போக வேணாமா? நோ, நெவர். யார் நினச்சாலும் இந்த எல்சா ஜல்சா மூவியை பார்க்குறது ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஓகே மச்சான், ஹேவ் ஃபன், நல்லா ரெஸ்ட் எடு. நாங்கள் போயிட்டு கில்மா பண்ணிட்டு வரோம். ஓகே, பாய்டா. டை மச்சான், என்னை விட்டு போனீங்கன்னா அங்கே தேட்டரில் படம் ஓடாதுடா. வெறும் தேட்டரை தான் பார்த்துட்டு வருவேன். சொன்னால் கேளு, போகாத. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் மச்சான். நீ தூங்குடி செல்லம், நாங்கள் போயிட்டு வரோம். ஹேவ் ஃபன் மச்சான், ஹேவ் ஃபன். மச்சான், என் நிலமை சரியில்லாதனால நக்கல் மயிர் பண்ணுற நீ. போடா போ, உங்கள் தேட்டரில் ஒன்றுமே ஓடாது. வெறுங்க சாப்பிட்டு வா போ. வயிற்றுச்சலில் பேசாத மச்சான். ஓகே, மார்னிங் மீட் பண்ணலாம். உயிரோடு இருந்தால் ஸ்கூலை பக்கம் வந்து சேர்றா. பாய் மச்சான் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்சா ஃபோனை கட் பண்ணிடுறான். ஸோ இப்போது ஜங்குக்கு இருந்துட்டு அப்படி அவங்க அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறான். ஜங்குக்கோட அம்மாவை ஃபோன் எடுக்கிறாங்க. அப்போது ஜங்குக்கு இருந்துட்டு, அம்மா அம்மா நீ எங்கே அம்மா, உன்னை விட்டா எனக்கு ஆறு அம்மா. இப்போ எதுக்கு இந்த பாட்டு? அம்மா எனக்கு 2 கிளாஸ் நிறையா பனானா மில்க் ஷேக் போட்டு அப்படி இந்த ரத்தக்கட்டுக்கெலாம் போடுவோம்ல, அந்த ஆயில்மெண்ட்டை அப்படியே எடுத்துகிட்டு வாம்மா. ஏன் ஜங்கோக்கு என்னாச்சு? உனக்கு தெரியாதுல்ல? அது தெரியும். நல்லா நடிக்கிறம்மா நீ, நல்லா புருஷனுக்கு ஏற்ற பொண்டாட்டி. சீக்கிரம் எடுத்துகிட்டு வாம்மா, வலிக்குது. சரி இந்த வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. குடும்பமே கொலகார குடும்பமாக இருக்குது. ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு ஜங்குக்கோட அம்மாவும் வந்து ஜங்குக்கு நல்லா ஹாட் வாட்டரில் பாத் பண்ணி விட்டுறாங்க. பாத் பண்ணதுக்கப்புறம் ஜங்குக்கு கொஞ்சம் பெயின் ரிலீஃபாக இருக்குது. அப்படியே அந்த பனானா மில்க் ஷேக்கே குடிச்சிட்டு அந்த ஆயில்மெண்ட்டை என் உடம்பு ஃபுல்லாக எங்கெங்கே வந்து வலி இருக்கோ அங்கெல்லாம் போட்டுட்டு அப்படியே தூங்குறான். நல்லா தூக்கம் வருது. ஸோ அவங்க அம்மாவும் அப்படியே கீழே போய்ட்டுறாங்க சமைக்கணும்னு சொல்லிவிட்டு. இப்போ அப்படியே நைட்டு 2 o'clock இருக்கும். ஒரு பர்சன் பெட்ஷீட்டை மேலே கவர் பண்ணிவிட்டு அப்படியே டேங் ரூம்குள்ளே தான் என்ட்ரி ஆகிட்டு இருக்காங்க. அது நம்ம ஜெய்கே தான். பால் புட்டி இப்படி எங்கள் அப்பாட்ட அடி வாங்க வச்சிட்டல நீ, இதுக்கு நான் பழி வாங்க விட மாட்டேன். என்ன பண்ணலாம், எல்சாட்ட ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஃபோனை எடுத்து டார்ச் ஆனும் பண்ணுறான். ரூம் இருட்டாக இருக்குது. ஸோ அதனால் டார்ச் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்தா டயங் நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கான். நல்லா தூங்கிட்டு இருக்கல நீ, என்னை தூங்கிடுவான் பண்ணிவிட்டு. உன்னை பாரு, நாளைக்கு உன்னை ஆள வைக்கிறேன்னு இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரூம் ஃபுல்லாக தொலைகிட்டுருக்கான். என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒன்றுமே யோசனை வர மாட்டேங்குது. ஐயோ, அடி வாங்கினதில் மண்டையெல்லாம் குழம்பு போயிடுச்சு. ஒன்றுமே யோசனை வர மாட்டேங்குது. சரி ஓகே, எல்சாவுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்சாவுக்கு தான் கால் பண்ணுறான். இப்படி கால் பண்ணும்போது தெரியாமல் ஃப்ளாஷ் லைட் வந்து டயாங் ஃபேஸில் அடிக்குது. பார்த்துட்டு டயாங் வந்து முழிக்கிற மாதிரி இருக்குது. அப்போ டக்குன்னு ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணிடுறான். ஸோ அந்த ரூமே இருட்டாக இருக்குது. அய்யோ, என்ன இவ்வளோ இருட்டாக இருக்குது, தவறி எதையாவது போய் இடித்து விழுந்துச்சு இந்த பால் போட்டு ஊரே கூட்டிடுவான். ஃபஸ்ட்டு ஒரு மூலையில் போய் நின்றுணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே மெதுவாக தடவிட்டே போயிட்டு ஒரு மூலையில் போய் நின்றுட்டு எல்சாட்ட தான் ஃபோன் பேசுகிறான். ஹலோ, சொல்லு மச்சான், இப்போ தாண்டா படம் பார்த்துட்டு வந்து படுத்தேன். அப்படியே கனவு கண்ணி கூட கிஸ் பண்ணலான்னு கிட்ட போங்களாட்டி ஃபோன் பண்ணி எழுப்பி விட்டியடா. என்னடா உனக்கு பஞ்சாயத்து? உனக்குலாம் மனசாட்சி இல்லைல்ல மச்சான். நான் இங்கே சங்கம் தருவாயில் படுத்து கிடந்தேன், நீ ஜல்சா மூவி பார்த்துட்டு வந்து படுத்துருக்க ஒய்யாரமாக. அதுக்கு நான் என்னடா பண்ணட்டும்? உங்கள் அப்பா கிட்ட மாட்டுற மாதிரி உன்னை யாரா சிகரெட் அடிக்க சொன்னான்?
நான் எங்கடா மாட்டுற மாதிரி சிகரெட் அடித்தேன், டெரஸில் போயிட்டு தாண்டா அடித்தேன். அந்த பால் புட்டி தாண்டா பார்த்து போய் எங்கள் அப்பங்கிட்ட மாட்டி விட்டான். எனக்கு தெரியாது. இப்போ நான் அவனை ரிவெஞ்ச் பண்ணணும். எனக்கு எதாவது ஐடியா கொடு மச்சான். என்னத்துல அந்த ஐடியா கேட்குது பாரு இது. மச்சான் எதாக இருந்தாலும் காலையில் சொல்கிறேன்டா. எனக்கு தூங்க விடுறா. என் கனவுக்கு நீ போயிருண்டா. உன் கனவுக்கு நீ போனா என்ன இருந்தா எனக்கு என்ன? எனக்கு நீ ஐடியா கொடுக்கலன்னா நான் உன்னை தூங்க விட மாட்டேன்டா. அது மட்டும் இல்லாமல் உன் கனவுக்கு நீ உனக்கு முத்தம் கொடுக்காதுடா. என்னது கனவு கண்ணி முத்தம் கொடுக்காதா? ஏன்டா நீ ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு நான் ஏன்டா என் கனவு கண்ணியோட முத்தம் கொடுக்காமல் இருக்கணும்? ஐயோ என்னை சாகடிக்கிறானே. இவனை ஃப்ரெண்டாக பிடிச்சதுக்கு நான் என்னென்ன தான் பார்க்கணுமோ. கேட்கல மச்சான். ஒன்றும் இல்லை மச்சான். வேணா உனக்கு ஐடியா தானே கொடுக்கணும். ஒரு 10 நிமிஷம் டைம் கொடு, நானே ஃபோன் பண்ணுறேன்ண்ணா. 10 நிமிஷத்தில் கூப்பிட்டுறல மச்சான். 10 நிமிஷத்தில் கூப்பிட்றேன்டா. எப்பா ஃபோன் ஆகிடா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்சா ஃபோனை கட் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்தில் தானே நல்லா கூப்பிடுவேன் மச்சான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுடுறான். நீ வாடி என் கனவு கண்ணி, நம்ம முத்தும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்றான். ஸோ அப்படியே என்கிட்ட ஜெயிக்கவே பார்த்தா, இந்த நாய் 10 நிமிஷம் வச்சு கூப்பிடுமா, நம்பலாமா? இந்த நாய் நம்ப முடியாது. ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருப்பான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ நம்ம தான் எதாவது பண்ணி ஆகணும். காலையில் வச்சுக்கிறேன்டா எல்சா அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு அப்படியே பார்க்குறான். டயாங்க ரூமே இருட்டாக இருக்குது. ஆனால் நிலா வெளிச்சம் அப்படியே விண்டோவில் இருந்து அந்த ரூமுக்குள்ளே நல்லாவே அடியுது. நிலா வெளிச்சத்தில் டயாங் ஃபேஸு ரொம்ப ப்ரைட்டாக அவ்வளோ அழகாக இருக்கான். டயாங் அப்படியே கீழே உட்காந்து டயாங் வந்து பார்த்துட்ருக்கான் கண்ணை சிமிட்டாமல். ஜங்கு எவ்வளோ குழந்த மாதிரி அழகாக தூங்குறான் பாரு என் பால் புட்டி அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கோட லிப்ஸை பிடிச்சிட்டு சுச்சு 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 சுச்சு. இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? இங்கே பாரு ஜங்கோ, அவன் உன்னை மயக்கிடுவான். முடியவே முடியாது. ரிவெஞ்சுனா ரிவெஞ்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அந்த பிளேஸை விட்டு எந்திரிக்கிறான். அப்போது பக்கத்தில் லேம்ப் லைட் இருக்குது, அது தெரியாமல் தட்டிடுறான். அச்சோ லேம்ப் லைட்டு விலக போகுது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு லேம்ப் லைட்டை பிடிச்சிட்றான். அப்பாடி நல்ல வேலை இல்லை, இந்த பால் புட்டிகிட்ட மாட்டி இன்றைக்கி நான் என்னென்னலாம் அடி வாங்கியிருப்பேனோ தெரியல. சரி ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ரூம் விட்டு காலி பண்ணணுண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. பார்த்தான் ரைட்டிங் டேபிளில் இவன் டயாங்கோட ரெக்கார்ட் நோட் இருக்குது. பார்த்துட்டு ரெக்கார்டு எழுதிட்டுருக்கியா நீ? இரு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் நோட்டுக்கிட்ட போயிட்டு அப்படியே ஈவலாக ஸ்மிர்க் பண்ணிட்டு நிற்கிறான். அப்படியே டயாங்க பார்த்துட்டு, பாவம் என் பால் புட்டி நாளைக்கு திட்டு வாங்க போகுது. திட்டு மட்டுமா, பனிஷ்மெண்ட்டை சேர்த்து வாங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஈவலாக ஸ்மைல் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ இப்படியே மார்னிங் ஆகுது. ஸ்கூலில் தான் ஜங்கு ஸ்கூலோட வாலில் உட்காந்துட்டு அப்படியே போகிற வரங்களெல்லாம் கலாச்சிட்ருக்கான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துட்டு. அப்போது டயாங்கும் அப்படி கேட்டுக்குள்ளே என்ட்ராயிட்டு இருக்கான் ஸ்கூல் கேட்டில். அதை பார்த்துட்டு, வாடி பால் புட்டி வா, இன்றைக்கி நீ எப்படி தேமி அழுக போகிறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திங்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போது எல்சா இருந்துட்டு சும்மா இல்லாமல், நெய் குழந்த இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கோ கூப்பிட்றான். ஸோ டயாங்கம் எதுக்கு இப்போ அந்த ஆந்த பொண்ணை நம்மளை கூப்பிட்றான்? சொல்லு எல்சா. என்ன எது எல்சாவா? என்ன நெய் குழந்த? உன்னை விட 1 வயசு பெரிய பையன். நீ 11th, நான் 12th. ஷோலாம் கிடையாது. என்னை மரியாதையாக கூப்பிடு. பேர் சொல்லிலாம் கூப்பிட்டுட்டு இருந்தா வாயை உடச்சி கையில் கொடுத்துருவேன் பார்த்துக்க. நான் அப்படியே எல்சா? சரிடா, ஓகேடா, இனிமேல் மரியாதையாக கூப்பிட்றேன்டா. அச்சா, உன்னோட அத்தை பையன்னு பார்த்துட்ருக்கேன், இல்லைன்னா நடக்கிறதே வேறு மச்சான். மச்சான் ஒரு நிமிஷம் பக்கத்தில் வாயே. சொல்லு மச்சான். அவன் எவ்வளோ டீசெண்டாக அவனை எல்சான்னு கூப்பிட்டான். எதுக்கிட்ட அப்படி நீயே கூப்பிட்டு வாங்கி கட்டிகிட்டு இருக்க? என் மானத்தை வாங்கிறதுக்குன்னே என் ஃப்ரெண்டாக வந்து வாச்சிருக்கடா நீ. டேய் ஆந்தக்கண்ணா, கூப்பிட்டுட்டு அங்கே என்னடா பேசிக்கிட்டு இருக்க? எதுக்குடா என்ன கூப்பிட்ட? இங்கே பாரு நெய் குழந்த, நான் எதுக்கும் கூப்பிடல. நீ இடத்த களி பண்ணு. இங்கே இருந்தால் என் மான கப்பல் ஏறிடும் போல இருக்குது. நீ ஃபஸ்ட்டு இடத்த களி பண்ணு குழந்த, எடுத்து களி பண்ணு. இஷ்டத்துக்கு கூப்பிடுவேன், இஷ்டத்துக்கு பேசுவேன், இஷ்டத்துக்கு போன்னு சொல்வியா? எதுக்கு கூப்பிட்டேன்னு ஒழுங்காக சொல்கிறான், இல்லைன்னா ப்ரின்ஸ்பல்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்.
வேணாடா எல்லார்ட்டையும் போய் கம்ப்ளீட் பண்ணுறதுலே இருக்கான். ஜெயிக்க மச்சான் காப்பாத்துடா. கூப்பிட்டல நல்லா வாங்கி கட்டிக்கோ. நானும் அவனை கூப்பிட சொன்னேன். உனக்காக பேச போய் தான்டா நான் மாட்டிக்கிட்டேன். காப்பாத்துடா. இப்போ பாரு மச்சான் அவனை எப்படி ஓட விட்றானே. என்னடா பண்ண போகிற இப்போ பாரு. பால் புட்டி என்ன என் ஃப்ரெண்டை ஓவரை ஓட்டிகிட்ருக்க? அவனுக்கு கிளாஸுக்கு டைம் ஆகலை. போ அங்கே பார் அவங்க டீச்சர் கிளாஸ்க்குள்ளே போயிட்டுருக்காங்க. போ ஓடு. ஆமாம் கிளாஸுக்கு டைம் ஆச்சு. உங்களை மாதிரி வெட்டி பசங்க கூட பேசினா எப்படி நான் கிளாஸுக்கு டைம் போகிறது? சி இங்கே பிராந்துக்கண்ணா இனிமேட்டு என்னை தேவையில்லாமல் கூப்பிட்டு இப்படி நிற்க வச்சு வேஸ்ட் பண்ண என் டைமை கண்ணை ரெண்டே வெளியே நோண்டி எடுத்துட வேண்டாம். இது கண்ணை நோண்டி அடிப்பியா மச்சான்? ஆனாலும் அத்தை பையன் பார்க்க தாண்டா நீ குழந்த மாதிரி மொழுன்னு இருக்கான். ஆனால் பண்ணுற வேலையெல்லாம் நீ சொன்ன மாதிரி குட்டிச்சாத்தாண்டாவேன். நீ ஒன்றும் கவலைப்படாத மச்சான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு எப்படி அழுதுகிட்டு வெளியே வந்து நிற்கிறான்னு கிளாஸை விட்டு. என்ன சொல்கிற? அது நடக்குது இல்லையான்னு பாரு. சரி வா நம்ம கிளாஸ் போகலாம் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஜேகேவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கிளாஸுக்கு போயிடுறாங்க. ஸோ அப்படியே டேங்கோட கிளாஸில் பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ரெக்கார்டெலாம் கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ எல்லோரும் ரெக்கார்டெலாம் முடிச்சிட்டிங்கன்னா வந்து டேபிளில் அடுக்கி வைங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போய் அடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டயாங்கும் அவனோட நோட்டை எடுக்கிறான் பேக்லேருந்து. பார்த்தா அது தண்ணியில் ஊற வச்ச மாதிரி ஒரு மாதிரி நனைஞ்சு போன மாதிரி இருக்குது. எடுத்து பார்க்குறான். என்னது இது? நைட்டு தானே நல்லா தானே இருந்துச்சு. நம்ம நோட்டு எடுத்து வைக்கும்போது கூட கவனிக்கல. எல்லா நோட்டையும் மொத்தமாக எடுத்து வச்சனால ஏன் இப்படி இருக்குது? தண்ணியில் விழுந்துடுச்சோ? ஐயோ அப்புறம் என்ன பண்ணுறது? மேம் திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கான். ஸோ அப்போது மேம் இருந்துட்டு எல்லோரும் வச்சிட்டிங்களா நோட்டை? ஓகே யார் வைக்கலாம்? எப்படியோ கம்ப்ளீட் பண்ணாதவங்க இருப்பீங்கள்ல, எந்திரிச்சு நீங்களாம் நின்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ டயாங்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. அவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஸோ அப்படியே கண்ணெல்லாம் கலங்கின மேனிக்கு அப்படியே எந்திரிச்சு நிற்கிறான். என்ன டயாங் நான் உன்ட்டு இதை எதிர்பார்க்கவே இல்லை. நீ மட்டும்தான் அந்த கிளாஸில் முடிக்கல. மேம் நான் முடிச்சிட்டேன். ஆனால் நோட்டு தண்ணியில். என்ன எல்லோரும் மாதிரி நீ காரணம் சொல்லிகிட்ருக்கியா? நீ நல்ல பையன் எல்லாம் முடிச்சிடுவேன்ல, இப்போ என்ன உனக்கு? மேம் உண்மையாகவே நான் முடிச்சிட்டேன். நோட்டு தண்ணியில் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் கவனிக்கவே இல்லைம்மா. அது பாருங்க. என்ன இது ஒரு காரணம் உனக்கு முடிக்காததுக்கு? முடிக்காதனால நோட்டு தண்ணியில் விழுந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காமிச்சிட்ருக்கியா? அப்படிலாம் ஃபஸ்ட்டு அழுகாத டேங். எல்லாருமே இதை தான் பண்ணுறாங்க. இது ஒன்றும் புதுசு இல்லைல்ல. ஃபஸ்ட்டு கிளாஸ் விட்டு வெளியே போ. இன்றைக்கி ஃபுல்லாக நீ வெளியே தான் நிற்கணும். ரெக்கார்ட் நோட்டு இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ண சொல்லிகிட்டு இருந்தேன். நீ இவ்வளோ அசால்ட்டாக இருக்க. உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கட்டையா? நான் முடிச்சிட்டேன். அழுகாதான்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு வெளியே போ கிளாஸை விட்டு அப்படின்னு சொல்லி திட்டி கிளாஸை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்றாங்க. நீ ரெக்கார்டு என்றைக்கு முடிக்கிறியோ அன்றைக்கி தான் கிளாஸ்க்குள்ளே வரணும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. லெசன் கவனிக்கிறியோ இல்லையோ, நோட்ஸ்லாம் எழுதுறியோ இல்லையோ எனக்கு அது தெரியாது. பட் டெய்லி கொடுக்குற ஹோம்ஒர்க்கை எழுதணும். ரெக்கார்டு 2 டேஸ்க்குள்ளே முடிக்கணும். இல்லைன்னா பிரின்ஸ்பல்கிட்ட அவனை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். நீ ஒழுங்காகவே எந்த ஒர்க்கும் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டு. புரியுதா? ஐம் சாரி மேம். இனிமேல் அதெல்லாம் எக்ஸ்கியூஸ்லாம் கிடையாது. நான் 1 மந்த் கொடுத்துட்டேன் ரெக்கார்ட் முடிக்கிறதுக்கு. நீ இப்போ வந்துட்டு தண்ணியில் வந்துட்டுன்னு சொல்லிகிட்டு இருக்க. இங்கே பாருட்டேன், நான் உன்ட்ட ஆனால் இதை எதிர்பார்க்கல. இது எனக்கு ரொம்பவே டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது உன்னை நினச்சி. ஐம் சாரி. எதுவும் பேசாத சரியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மேம் இருந்துட்டு அப்படியே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ டேங்க் அழுக தாங்கவே முடியல. தரையாக கண்ணிலேருந்து தண்ணி ஊற்றிட்டுருக்கு. கிளாஸ்க்கு வெளியே நின்று அழுதுகிட்ருக்கான். மூஞ்சிலாம் செவந்து போயிடுச்சு. கண்ணெல்லாம் லைட்டாக வீங்கிருச்சு. அப்படி அழுதுகிட்ருக்கான். ஜங்கோ கிளாஸ் வந்து டேங்க்கு நேர் ஆப்போசிட்டாக தான் இருக்கும். ஸோ டேங்க் கிளாஸில் என்ன நடக்குதுன்னு அப்படியே ஜங்கோ கிளாஸ்க்கு தெரியும். ஸோ ஜங்கோ கிளாஸில் டீச்சர் யாரும் வரல. அதனால் அவங்களாம் ரொம்ப ஜாலியாக விளாண்டுக்கிட்ருக்காங்க. ஸோ இப்போ டயாங் வெளியே நிற்கிறத ஜங்குக்கும் எல்சாவும் பார்க்குறாங்க. என்ன மச்சான் நெய் குழந்தை வெளியே நிற்குது, அந்த குண்டூஸ் வெளியே அனுப்பிச்சி விட்ருச்சு போல இருக்குது. ஆமாடா, அந்த குண்டூஸ் பற்றி எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் அந்த வேலையை பண்ணேன். பார்த்தியா என் பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு. பாவம் என் பால்புட்டி வெளியே நின்று அழுதுகிட்டு இருக்கான். மூச்சிலாம் செவந்து போயிடுச்சு பாரு. மச்சான் என்னடா பண்ண? நெய் குழந்தை எப்படி அழுகுது? அது ஒன்றும் இல்லை எல்சா, நைட்டு உனக்கு கால் பண்ணல.
ஆமாம், கால் பண்ணேன். நான் கூட நல்லா சொப்பனத்தில் இருந்தேனே. ஆமாம், நைட்டு கால் பண்ணேன்டா, நீ கூப்பிட்றேன்ட்டு கூப்பிடவே இல்லை. அச்சோ, என் பக்கம் திரும்பிட்டான். அது மச்சான், நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்லு. பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சுல, அதை செலிப்ரேட் பண்ணணும். நீ ஃபஸ்ட்டு ஒரு பிளானை சொல்லு. நைட்டு அதான் நீ ஃபோன் எடுக்கலையா? அப்புறம் நானே யோசித்தேன். என்ன பிளான் பார்த்தா, ரைட்டிங் டேபிளில் இவனோட ரெக்கார்ட் நோட் இருந்துச்சு. அப்போ தான் முடிச்சுட்டு படுத்துருப்பான் போல இருக்குது. நான் எடுத்து அதில் தண்ணியை ஊற்றி விட்டேன். நல்லா ஃபுல்லாக நனைஞ்சிடுச்சு. அப்படியே எடுத்து எங்கே நினச்சோ அப்படியே அங்கே வச்சுட்டேன். அதுதான் மேட்ரு. இப்போ அதனால தான் பாவம் பால் புட்டி வெளியே நின்றுட்டுருக்கான். அப்படியா? போடு மச்சான், சூப்பர் வேலை பார்த்தடா நீ. அந்த நெய் கொஞ்சம் எவ்வளோ வாயிட்டிக்குது. உட்காந்து அழுத்திட்டுருக்கட்டும். நல்லா என்கிட்ட எவ்வளோ வாய் பேசினா. இப்போ பாரு, உட்காந்து அழுத்திட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்சாவும் ஜங்குக்கும் அப்படியே டேங்கை பார்த்து சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக்கு சிரிப்புலாம் அப்படியே மறைஞ்சு போகுது. டேங் இந்த மாதிரி ரொம்ப அழுகிறத பார்க்கட்டியும் ஜங்குக்கு ஒரு மாதிரி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஏன்னே தெரியல. டயாங் இதுக்கு முன்னாடி அழுததே கிடையாது. அழுது ஜங்குக் பார்த்ததே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து டயாங் இந்த மாதிரி அழுகட்டியும் ரொம்பவே அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. அவன் தான் இதுக்கு காரணம், டயாங் அழுகிறதுக்கு. பட் இருந்தாலும் டயாங் அழுகிறது அவனால் பார்க்கவே முடியல. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டேர் பண்ணி டயாங்கை பார்த்துட்ருக்கான். ஸோ எல்சா அதை பார்த்துட்டு, என்ன மச்சான் ஐஸ் எடுக்காமல் அங்கேயே பார்த்துட்ருக்க, என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை எல்சா, என்னன்னு தெரியல, அவன் அழுகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குடா. புரியல. நான் மச்சான் நான் சொன்னேன் இல்லை, அவன் இது வரைக்கும் அழுததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் அழுகிறான். அதனால் பார்க்க முடியலடா. ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதுக்கு நான் தான் ரீசன் நினைக்கும்போது இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. நான் வேணா போய் சொல்லிடவா அவங்க டீச்சர்ட்டா? இதே அந்த குண்டூஸ்ட்டை போய் சொல்கிறியா? பாரு மச்சான், அது ரொம்ப பனிஷ்மெண்ட் கொடுக்கும்டா. நல்லா யோசித்து பேசு. உன் கூட சேர்ந்ததுக்கு நானும் எழுத வேண்டாம் பனிஷ்மெண்ட்டு. பேசாமல் வாய் மூடிட்டு உட்கார்றா மச்சான். கழுத்து இந்த பக்கம் திருப்பு, நம்ம ஏதாவது கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக்கை அப்படியே டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கான் எல்சா. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது டயாங்கை பார்த்தா டேங்க்கு ஃபுல் டே வெளியே நின்னது. கால் ரொம்பவே பெயினாக இருக்குது. அதனால் சுத்தமாக ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல. ஸோ டயாங்கோட ஃப்ரெண்டு யோன் இருந்துட்டு, டயாங் அவனோட பேக்கு நோட்ஸ்லாம் எடுத்து வச்சிட்டேன், வா வீட்டுக்கு போகலாம். யோன், என்னால் நடக்கவே முடியல யோன். கால் எடுத்து வைக்கவே முடியல, ரொம்ப பெயினாக இருக்குது. சரி, என்னை பிடிச்சிக்கோ, நான் அப்படியே 2 பேரும் மெதுவாக நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு 2 பேரும் அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டுருக்காங்க. டயாங்கால் சுத்தமாக காலை எடுத்து வைக்க முடியல, ரொம்பவே பெயினாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐஸ்லேருந்து அப்படியே டியர்ஸ் வருது. ஸோ இதை தூரமாக ஜங்குக்கு இருந்து பார்க்குறான். பார்த்துட்டு அவனால் அங்கே நிற்கவே முடியல. குடுன்னு டயாங் பக்கத்தில் தான் ஓடி வரான். டயாங், என்னாச்சு? ஜங்கு, கால் ரொம்ப பெயினாக இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாக கிளாஸ்க்கு வெளியே தான் நின்னேன். மேம் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த குண்டூஸ் இருக்கால, சரி நான் தானே காரணம் தெரிஞ்சு என்னை கழட்டி தொங்க விட்டுருவான். சரி வா அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கலை. அப்படியே ஜங்கு டயாங்க பிரைடல் ஸ்டைலில் தூக்கிடுறான். ஜங்கு, என்ன பண்ணுற? இறக்கி விடு. உனக்கு தான் கால் வலிக்குதுன்னு சொன்னல, அப்புறம் என்ன, பேசாமல் வா. ஐயோ, யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க, இறக்கி விட்டுறான். யார் பார்த்தாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீ அத்தை பையன் தானே, உன்னை தூக்கிட்டு போகிறது என்ன தப்பு? பால் புட்டி சொல்கிறத கேளு, அமைதியாக வா. ஐயோ, டீச்சர்லாம் இருப்பாங்க, இறக்கி விட. ஏற்கனவே நான் பனிஷ்மெண்ட்டில் இருக்கேன். பரவாயில்ல, அமைதியாக வாடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டுருக்கான். கையில் ஏந்தியும் கனக்கவில்